இன்றைக்கி ஒரு பையன் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலுமே தோல்வி. இன்றைக்கி ஒரு வேலைக்கு போகாமல் அந்த கம்பெனியை மூடிடுறாங்க, ஒரு தோல்வி. அடுத்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த பிஸ்னஸ்லேயும் தோல்வி. இந்த மாதிரி நிறைய தோல்விகளை பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு நாள் அதை அடுத்த கட்ட முயற்சி எடுக்கிறதுக்கே அந்த பையன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் ஒரு ஜோசியக்காரனை போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்ற வகையில் போகிறாங்க. போய் அந்த ஜோசியக்காரன்ட்ட கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலுமே எனக்கு தோல்வி தான் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த ஜோசியக்காரங்க சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு குதிரை பந்தயம் ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கு, வாங்க போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த 2 பேரும் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பார்க்கும் பொழுது அங்கே இருக்கிற அந்த ஒரு குதிரை மட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக போய் எல்லா இடத்துலையுமே ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த ஜோசியக்காரன் அந்த பையனை பார்த்து கேட்குறாங்க, அந்த குதிரை மட்டும் எப்படி ஜெயிச்சுக்கிட்டே இருக்குது, அதுக்கு ஜெயிக்க போகிறன்றது தெரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பையன் சொல்கிறான், அது எப்படிங்க தெரிஞ்சிருக்கும், மேலே உட்காந்துருக்கிறவன் அந்த அடி அடிக்கும் பொழுது அந்த குதிரை ஓடிக்கிட்டே இருக்குது, அதனால் அந்த குதிரை வேகமாக ஓடி ஜெயிச்சிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அந்த வருஷம் இந்த கதையை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி உங்களில் ஒரு சில பேர் இன்றைக்கி நிறைய தோல்விகள் 5 தடவையோ 10 தடவையோ தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க. அதோடையே நம்ம உட்காந்துக்கிறோம் இல்லைங்களா? இன்றைக்கி அதை தாண்டி நீங்கள் இன்றைக்கி ஒரு மிருகத்துக்கு தெரிஞ்சிருக்கு, அடி மேலே அடி அடித்தா அடுத்து முயற்சி எடுக்கணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கு. இங்கே நம்ம தோல்வி மேலே தோல்வி வந்துருச்சு அப்படின்னா அடுத்து நம்ம முயற்சி பண்ணவே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அந்த விஷயத்தை ஃபேஸ் பண்ணி நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா